கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே. ஆமென். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கு ஊற்றே, தர்மையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். டிசம்பர் மாதம் 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக்கும் ஆண்டவரே, நீ தந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இறங்கி உமது பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். துவக்கத்தில் அந்த முடிவு பரிந்தும் பிரசனம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாட வேண்டுமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நீர் வாரும் கர்த்தாவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நீ வாரும் ஆண்டவா
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். சற்று நேரம் நாம் அமைதியோடு கூட இருந்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்களை, தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை பண்ணுவோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்வோம் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் நமது பாவங்களை சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 14 முடிய. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவதுமாக ஞான கீர்த்தனைகளிலே வாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடுவோம்.
எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே தம்முடைய ஊழிய பணிகளை ஆற்றி வருகின்ற அருட்திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள். அருட்திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வருகை என்று அழைக்கப்படக்கூடிய அட்வென்ட் நாட்களிலே இந்த 3வது வாரத்திலே சந்தோஷம் என்ற தலைப்பிலே இந்த செய்தியை தியானிக்க இருக்கின்றோம். சந்தோஷம் என்பது கிறிஸ்தவனுக்கு ஒரு அடிப்படை அடையாளமாகும். ஆனால் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற மக்கள் இன்று அநேகர் உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தி மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகின்றேன். அன்பானவர்களே, கிறிஸ்தவன் ஒவ்வொருவனும் மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும். அந்த மகிழ்ச்சி பிறரையும் பாதிக்க வேண்டும். வேதாகமும் இதை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய வருகைக்கும் சந்தோஷத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை வேத வசனங்களின் வாயிலாக புரிந்து கொண்டால் இன்னும் மிக ஆச்சரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது நாம் வைக்கும் விசுவாசத்திற்கும் சந்தோஷத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கும்போது, முதலாவது ஆண்டவர் இயேசுவின் அருகாமை நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. மத்தேயு 1:23 வாசிக்கின்றோம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை தேடி வந்ததினாலே நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவதூதன் அந்த நாட்களிலே மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு தோன்றுகிறான். அப்பொழுது அவர்களுக்கு சொன்ன செய்தியை நீங்கள் யோசித்து பாருங்கள். லூக்கா 2:11-12 அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அந்த நாட்களில் ஒரு தேவதூதனையோ அல்ல தெய்வீகமான யாரையாவது பார்த்தால் உடனே மரணம் வந்துவிடும் என்று பயந்தார்கள். அந்த தேவதூதன் அப்படியெல்லாம் கிடையாது. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். எல்லாருக்கும், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி ஒன்று சொல்ல போகிறானாம். அடடா, இது என்ன செய்தி? உலகம் அனைவருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குவது எப்படி? அடுத்த வசனத்திலே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார், அதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செய்தி. இயேசுவின் பிறப்புக்கும் சந்தோஷத்திற்கும் என்னையா சம்பந்தம்? ஏற்கனவே நான் பார்த்தது போல, இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம்தான் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. பிரியமானவர்களே, உதாரணமாக நீங்கள் ஒரு தனிமையில் இருக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம். யாருமே கூட இல்லை, அல்லது ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு எடுத்துக்குவோம். உதவி செய்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ஒரு நண்பரோ உறவினரோ தூரத்திலிருந்து வந்து, நான் உன்னோடு இருக்க போகிறேன், அது மட்டுமல்ல உன் பிரச்சனைகள் எல்லாம் நான் கவனித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த நபருடைய அருகாமை உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை கொண்டு வரும் அல்லவா? உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டு விடும் அல்லவா? உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வெடிவு வந்துவிட்டது என்று மகிழ்ச்சி உங்களுக்கு பொங்கும் அல்லவா? இதைத்தான் ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த தேவன், இதுவரை பார்த்திராத ஒரு இறைவன் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து மனிதனுக்கு அருகிலே வந்து அவருடைய உள்ளத்திலே இல்லத்திலே தங்கி இருக்க போகிறார் என்ற செய்தி, அந்த உண்மையின் செய்தி அறிவிக்கப்பட்ட போது ஒவ்வொருவருக்குள்ளும், இனி நான் தனிமை அல்ல, இனி நான் பிரச்சனைக்குரியவன் அல்ல, எனக்கு ஒரு தீர்வு வந்து விட்டது, ஒரு இரட்சகர் வந்து என்னோடு தங்கி இருக்கிறார் என்ற ஒரு செய்தி எவ்வளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாச குறைபாடுதான் என்று நமக்குள்ளே மகிழ்ச்சியை கொடுக்க மறுக்கிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் இனி தனி அல்ல. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் மட்டுமே சந்திக்கப் போவதில்லை, அதை சந்திக்க தீர்க்க உங்களுக்கு ஒருவர் வந்துவிட்டார். அவர்தான் இரட்சகர், உங்களை ரட்சிப்பவர்.
உங்களை பாதுகாப்பவர் என்ற விசுவாசம் உங்களுக்கு உண்டா? அந்த விசுவாசத்தை நாம் இன்று இயேசுவின் மீது வைப்போம். அப்பொழுது நமக்குள்ளே அந்த ஒரு மகிழ்ச்சி பிறந்துவிடும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா சக்திக்கும் மேலான சக்தி. அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறது தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய வெற்றி, பெரிய மகிழ்ச்சி என்பது புரியும். ஆண்டவரை சுவாசியுங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், நமக்கு சந்தோஷம் தருவதற்காகவே வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, சந்தோஷம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோட இருக்கிறார், நம்முடைய அருகில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது. இதை புரிந்து கொண்ட அநேகர் சொன்னார்கள். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த வார்த்தைகளை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். நான் சிறையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன பிரச்சனை? நான் சந்தோஷமா இருப்பேன். நீங்களும் அதுபோன்று தான் ஆண்டவர் உங்களோடு இருப்பதினாலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 15:9 11 வரை வாசிக்கும்போது, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று அவருடைய அருகாமையை, அவருடைய அன்பை சொல்லி, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளுக்கு உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆண்டவர் நம்மோடு நெருங்கி இருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய அருகாமையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தரக்கூடிய அந்த தெய்வீக சந்தோஷம் நமக்கு வரும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக, விசுவாசத்திற்கும் இயேசுவின் வருகைக்கும் சந்தோஷத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால், இயேசுவிடம் நாம் செய்யும் ஜெபம். ஆம், இயேசுவின் அருகாமை, இப்பொழுது இயேசுவிடம் நாம் செய்யும் ஜெபம். பிலிப்பியர் 4:6-7 பவுல் அப்போஸ்தலன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, சந்தோஷத்திற்கு தடையாக இருப்பது கவலை. உங்களுக்கு இன்று என்ன கவலை என்று உங்களுக்கு தெரியும் தானே? எல்லா கவலைகளையும் பட்டியலிட்டுக் கொள்வோம். என்ன செய்வது? இந்த கவலைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு, இந்த பிரச்சனைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று யோசிக்கிறீர்களா? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அது எப்படிங்க ஒன்றுத்துக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியும்? சிலருக்கு கவலைப்பட்டு கவலையே ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. கவலைப்படாமல் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒன்றுக்காக நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று கவலை இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு கவலையாக மாறிவிடுகிறது. ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டா? இன்றைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணுமா? கவலைப்பட வேண்டிய இடத்திலே ஜெபம் செய்ய வேண்டுமாம். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்று, நாம் கவலைப்பட்டுக் கொள்ளலாம். இல்லை என்றால் அதை ஜெபித்து ஆண்டவரிடத்திலே சொல்லி விட்டுவிடலாம். எதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள்? சந்தோஷத்திற்கு தடையாய் இருப்பது கவலை என்றால் அந்த கவலைகளை ஜெபத்தின் வழியாக தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உள்ளே இருக்கும் சந்தோஷம் வெளியே வரும். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவன் ஒவ்வொருவனும், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அவர் இரட்சகராக வந்தார். மத்தேயு 5:11-12 எவ்வளவு பிரச்சனைகளையாக இருந்தாலும், ஏன் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் கூட நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்படி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும், கவலைகளை ஆண்டவரிடம் ஜெபித்து சொல்லுகிற ஒவ்வொருவனும் சந்தோஷமாயிருக்க அவருக்கு உதவி அருளப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் அடைவான். ஏனென்றால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, வேதத்திலே நாம் பார்க்கும்போது இன்னும் அநேக விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு நமக்கு தரும் உறுதி நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துமாம். அது என்ன? இயேசு நமக்கு தரும் உறுதி. லூக்கா 10:20
ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாராம். ஆண்டவர் ஊழியக்காரங்களை ஒரு 70 பேரை போய் ஊழியம் செய்ய அனுப்புறாரு. அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கின்றன. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகின்றன. வந்து மகிழ்ச்சியோடு அதை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், இதை விட பெரிய விஷயம் இருக்குது. என்னது? உங்க பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பரலோகத்திலே இதோ இப்பொழுதே இடம். மரணத்திற்கு பின்பு வேறு ஜென்மம் எடுப்போமா, இல்லது நாம் சரி தவறு என்று நமக்கு யாராவது நியாய தீர்ப்பு கொடுப்பார்களா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்பொழுதே உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வீடு ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியாச்சு. நீங்கள் பரலோகத்திற்கு சொந்தக்காரர்கள். இந்த உலகை குறித்து எந்த பயமும் வேண்டாம் என்று ரட்சிப்பின் நிச்சயத்தை, பரலோக நிச்சயத்தை கொடுத்து, இதுதான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பல வேளைகளிலே பயம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு எதிர்கால நிச்சயத்தை, பரலோகத்திலே உறுதியான இடத்தை ஏற்கனவே கொடுத்து விட்டார். அதுதான் ரட்சிப்புங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய பிள்ளைகளாகும்போது, அவருடைய வீட்டிற்கும் நாம் உடனாளிகளாக ஆகிவிடுகிறோம், சொந்தக்காரர்களாகி விடுகிறோம். அந்த நிச்சயத்தை இன்றே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிச்சயம்தாங்க நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்தவனுக்கு சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது மரியாள் சொன்னாள் அல்லவா, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொன்னாள் அல்லவா. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதி, அவர் என்னுடைய அருகில் இருக்கிறார், நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற விசுவாசம், அவரிடத்தில் என் கவலைகள் எல்லாம் சொல்லிவிடுவேன், ஏனென்றால் எனக்கு ஜெபிக்க தெரியும், அவர் ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார், நான் ஜெபிப்பேன் என்ற ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, என் பெயர் பரலோகத்திலே உறுதியாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் பரலோகத்திற்குரியவன் என்ற நம்பிக்கை, ஆண்டவர் தரும் உறுதி, இவைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தால் அதுதான் கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? இதை தியானித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசித்து சிந்தித்து ஜெபித்து இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களா? அப்படி என்றால் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வந்தபோது நீர் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறீர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆகையினால் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய அருகாமை நினைத்து சந்தோஷப்பட, எங்கள் கவலைகளை உம்மிடத்திலே சொல்லி எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் ஒதுக்கி விடாதபடி பெற்றுக்கொள்ள, தக்க வைத்துக்கொள்ள, பரலோகத்திலே எங்களுக்கு நீர் பரலோக உறுதியை தந்திருக்கிறீர் என்ற விசுவாசத்திலே நாங்கள் சந்தோஷமாய் வாழ, இந்த உலகத்தை குறித்து இந்த உலகம் கவலைப்படுவது போல் கவலைப்படாதபடி கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற உறுதியிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த செய்தியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட திரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் அனைவருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனமாக
கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நள்ளிரவில் மாத்தெளிவாய் மான் பூர்வ கீதமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த அட்வென்ட் காலங்களிலே உடைய சத்தியங்களை நாங்கள் ஆராயும்படியாகும், உடைய பிறப்பின் நன்னாளை நாங்கள் கொண்டாடுவதற்கு ஆயத்தங்கள் படும்படியாகும் நீர் கிருபை பாராட்டி இருக்கின்றீர். அதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு உடைய சத்தியத்தை கேட்கவும் துதித்து பாடவும் ஆண்டவரே உடைய திருவசனத்தை நாங்கள் கேட்கவும் நீர் பாராட்டின தயவுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக,
அவருடைய தேவைகளுக்காக மனம் கசந்து பாரமான இல்லத்தோடு கூட நம்முடைய சமூகத்திலே தங்கள் தேவைகளை ஊற்றி கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆம் ஆண்டவரே, விசுவாசத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்முடைய வேத வாக்கின்படியே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உடைய பிறப்பின் நன்னாளுக்காக ஆயத்தப்படவும் உண்மையான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆசீர்வாதத்தை தந்திர வேண்டும் என்று தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்ற இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்ட சத்தியத்துடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படியே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வருகின்ற நாட்களிலே அளவில்லாமல் ஆசீர்வதித்து காப்பார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் ஊழியன் திரு தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.